நம்ம இந்தியாவை ஏன் எல்லா நாடும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க நினைக்கிறாங்களோ சில நாடுகள் வந்து பயப்படுறதுன்னு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க நியூக்ளியர் பாம் தான். மொத்த உலகத்திலேயே வந்துட்டு 7 நாடு தான் நியூக்ளியர் பாம் வச்சிருக்கு. நியூக்ளியர் பாம் வச்சிருக்க நாடு தான் வந்துட்டு இப்போ எல்லாமே ஆக்குபை பண்ணி எல்லாமே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை வந்துட்டு 1970 முன்னாடி வரைக்கும் யாரும் மதிக்கவே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து நியூக்ளியர் பாம்பே கிடையாது. 1972ல ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி வந்துட்டு ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க நியூக்ளியர் பாம் கிரியேட் பண்ண சொல்லி. அது ஸ்மைலிங் புத்தான்ற பேர் வச்சு 1974 வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கா யாரும் இந்த டெஸ்ட்டை வந்துட்டு எடுத்து பண்ணவும் கிடையாது, சக்சஸும் பண்ண கிடையாது. ஆனா நம்ம வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது வந்துட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு 1994ல வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்றாரு. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண நியூக்ளியர் பாம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிருது. ஆனா 1998ல வந்துட்டு ஆபரேஷன் சக்தின்ற பேர்ல போக்ரான் டெஸ்ட் பண்றாங்க. உலக நாடுகளே பயந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு நிலநடுக்கம் வந்துட்டு அந்த ஒரு நியூக்ளியர் பாம் டெஸ்ட்னால. இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள் வந்துட்டு. அவர் இல்லைன்னா இந்தியாவுக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்குமான்றது யாருக்குமே தெரியாது. கமெண்ட்ல மறக்காம ஏபிஜே அப்துல் கலாம் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.